பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். மார்ஷ்லாண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா என்ன? நிலமும் இருக்கும், 3 விதமான தண்ணி, அதாவது நிலத்தடி நீரும் இருக்கும், ஸ்டார்ம் வாட்டர், மழையில போய் அதிகப்படியான நீர் இந்த மாதிரி சதுப்பு நிலங்களுக்கு போகும். அடுத்தது சலைன் வாட்டர், கொஞ்சம் உப்பு கலந்த நீர். இந்த 3 நீரும் இருந்தால்தான் அது மார்ஷ்லாண்ட், சதுப்பு நிலம். இது ஒரு ஊருக்கும் தேவை. இப்படிப்பட்ட ஒரு மார்ஷ்லாண்ட், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மாதிரி எந்த நாட்டிலயுமே கிடையாது. அதாவது சிட்டில கிடையாது, சென்னையில இருக்கு. நீங்க எல்லா ஊர்லயும் இருக்கலாம் மார்ஷ்லாண்ட், ஆனா சிட்டில இருக்கக்கூடிய ஒரே மார்ஷ்லாண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 ஃபிளோரா அண்ட் ஃபோனா, 165 பேர்ட்ஸ், ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ், 165. நீங்க தாம்பரம் பக்கத்துல இந்த போலீஸ் தலைமையக எதிர்க்க தண்ணி பாத்திருப்பீங்க. அதுல பிளமிங்கோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? பிங்க் கலர், ரோஸ் கலர்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊர் பறவையே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வலசை வரும் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், பெலிகன்ஸ் எத்தனையோ வருது. வெளிநாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து நம்ம ஊர் சென்னையில வந்து உட்காருது. எதுக்கு? இந்த மார்ஷ்லாண்ட்ல இருக்கிற தண்ணிக்காகவும் அதுல இருக்கக்கூடிய வாழ்விடத்துக்காகவும் தான் அந்த பறவைகள் வருது. அதுல இருக்கக்கூடிய மீன் வகைகள், தவளை வகைகள், பாம்பு எத்தனையோ இருக்கு. பிளான்ட்ஸ்லாம் அவ்வளோ இருக்கு அந்த மார்ஷ்லாண்ட். ஆனா முதல்ல 1967ல அதோட அளவு எவ்வளவு தெரியுங்களா? 12,500 ஏக்கர்ஸ். இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2,500 ஏக்கர்ஸ். அப்படியே 6 மடங்குல இருந்து 1 மடங்கு குறைஞ்சு போச்சு. 2,500 ஏக்கர்ஸ் தான் இருக்கு. ஏன் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் ரொம்ப முக்கியம் நீங்க கேட்கலாம். எதுக்குங்க? அது என்ன பேர்ட்ஸ் தானே, அனிமல்ஸ் தானே, ஃபிஷ் தானே, அது மட்டும் இருக்க போகுது, நமக்கு இடம் இல்லைல்ல, நம்ம வீடு எங்க போறது அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 மழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. இவையெல்லாம் மாசம் 45 நாள் கொட்டணும். ஆனா இப்ப எப்படி கொட்டுது? 10 நாள்ல கொட்டி முடிஞ்ச 3 நாள்ல அவ்வளவு மழையும் கொட்டி சென்னை வெள்ளக்காடாகிறது. 2015 2015ல சென்னை வெள்ளக்காடாகி என்ன ஆச்சு? அசோக் நகர் வரைக்கும் போட் விட்டு இருந்தோம், தெரியும்ல, நிறைய பேர் டிவில பாத்திருப்பீங்க. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. 2015ல சென்னையில் வெள்ளம் வந்த போது அத்தனையும் வெள்ளக்காடாகிச்சு. தண்ணி போவதுக்கு இடம் இல்ல. ஒரு மழை கொட்டுனா அந்த தண்ணி வந்து கடலுக்கு போகணும். எந்த இடத்துக்கு போய் சேரும் தெரியுமா? எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்ஷ்லாண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். இந்த மழையோட தண்ணி என்ன, அதிகப்படியான தண்ணீரை உறிந்து கொள்வது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான். நீங்க கரணை அப்படின்னாலே வாட்டர் ஹோல்டிங் பாடி, தாங்கல் அப்படின்னாலும் வாட்டர் ஹோல்டிங் பாடி தான். எத்தனை தாங்கல் இருக்கு? ஐயப்பன் தாங்கல், வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் எவ்வளவு பேர்ட்ஸ் வருது? எல்லாம் அந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கும், அந்த இடத்துல பறவைகள் வரும். அதே போலதான் கரணை, இந்த பீர்க்கங்கரணை, எத்தனையோ கரணைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய இடங்கள், மழை நீர் வடிகால்கள் தான் இவை. நீங்க இந்த இடத்துல சுத்தி வீடு கீடு எல்லாம் கட்டிட்டோம்னா மழை எங்கேயுமே போகாது. அந்த தண்ணி எல்லாம் நம்மள சுத்தி வந்துட்டு இருக்கோம். 1 வாரம் 10 நாள் பள்ளிக்கூட வளாகமா இருக்கட்டும், கல்லூரி வளாகமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், தண்ணி எல்லாம் வெள்ள தண்ணி அங்கேதான் இருக்கும், போறதுக்கு வழியே இருக்காது. இதற்காக தான் இந்த மார்ஷ்லாண்ட நம்ம பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா நீங்க இப்ப கூட நிறைய அதனால பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. வீடு கட்டணும், அந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஏனென்றால் அது பிரச்சனை என்ன ஆகும்னா, நீங்க கான்கிரீட்டோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மழை வரக்கூடிய அந்த மழை நீர், வெள்ள நீர் வரக்கூடிய அந்த பாதையை அடைத்து விடுவீர்கள். அப்புறம் எப்படி அந்த வெள்ள நீர் வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுக்கு வரும்? வரவே வராது. அதே போல வீடுகள் நிறைய கட்டி விட்டீங்க, இல்ல பெரிய பெரிய ஃபேக்டரியோ இல்ல மாலோ எல்லாம் கட்டிட்டீங்கன்னா அந்த அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீரை தான் உபயோகிப்பாங்க. அப்ப நிலத்தடி நீரோட மட்டம் குறைஞ்சிச்சுன்னா மார்ஷ்லாண்டுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. இத்தனை விஷயங்களும் இருப்பதனாலதான் நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை நம்ம காப்பாத்தினாதான் நமக்கே நாளைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி வாட்டர் நிலத்தடி நீர் குறைய குறைய காவிரி நீர் வேற வராம மேக்கத்தாட்டு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, நிலத்தடி நீரும் இல்லைன்னு வச்சுக்கோ, எந்த தண்ணியை வச்சு நம்ம வாழவே முடியாது. அதனாலதான் நம்ம இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். நம்ம சிட்டில இது மிகப்பெரிய ராம்சார் சைட்ல இருக்கு. ராம்சார்ன்றது ஒரு ஊர் ஈரான்ல. அந்த ஊர்ல பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட ரெகக்னைஸ் பண்ணி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்கோம். யார்? இந்தியாவே போய் போட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 100 வாட்டர் பாடிஸை கண்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று பள்ளிக்கரணை இருக்குது. அதே சமயம் இந்தியாவுடைய சட்டம்
வெட்லாண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்னு இருக்கு, 2017 போடப்பட்ட சட்டம். அது என்ன சொல்லுது, எந்த ஊரா இருந்தாலும் சரி 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை வரையறைப்படுத்தி அத பத்தி நீங்க ஆவணத்தை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை தவிர. 5 ஏக்கருக்குள்ள இருக்கிற வாட்டர் பாடிஸ், அதுக்கு மேல எத்தனை வாட்டர் பாடிஸ் இருந்தாலும் அதை நோட்டிஃபை பண்ணுங்க, கெசட்ல கொண்டு வாங்க, அதை முதல்ல டிமார்க்கெட் பண்ணணுங்க. அது எவ்வளவு அளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதுல என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நீங்க வந்து மார்க் பண்ணி நீங்க வந்து அதை கெசட்ல கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அது பண்ணவே இல்லை. எல்லா ஊர்லயும் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல பண்ணல. கிட்டத்தட்ட 7 வருஷமா அப்படியே இருக்கு. அதே போல போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட் சென்னையில சொல்லியிருக்காங்க, இன்னும் 3 மாசத்துல டிசம்பர் மாசம் வந்து ஒரு ஆணையிட்டு இருக்காங்க ஹைகோர்ட்ல, நீங்க வந்து உடனடியாக இந்த சதுப்பு நிலங்கள், இந்த நீர்நிலைகளை உடனே ஆவணப்படுத்தி வெளியிடுங்க, அது பேரெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணல. 2 மாசம் இல்ல, 7-8 மாசம் ஆயிடுச்சு. இது வந்துட்டோம், நம்ம ஜூலை மாசமே வந்துட்டோம். அதனாலதான் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அனைவரும் காப்பாற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் குடிக்கவாது தண்ணி இருக்கும். அதனால இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்க மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க, எப்படி ஒரு புக்ல நிறைய விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோமோ அந்த விஷயத்துல நீங்க வாங்கிட்டாலும் இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொண்டு எல்லோரிடமும் சொல்லுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.